பாருங்க, எல்லாத்தையும் நான் சுற்றி காட்டுறேன். இந்த இருக்கிற இடமும் எங்களுக்கு இல்லை, சொந்தம் கிடையாது, வாடகை தான் வச்சுருக்குறோம். எங்ககிட்ட இருக்க தாத்தா பாட்டிங்க 45 பேரும் இவங்க எல்லாருமே ஆதரவு இல்லாத தாத்தா பாட்டிங்க. இவங்க எதையும் எதிர்பார்த்து எதையும் கேட்கலங்க. எல்லாரும் ஒரு ஒரு வேளை சாப்பாடு தான் கேட்குறாங்க. இவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, 2 வேளை டீ தான். இதை நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்கள். எங்கள் இடமும் வறுமையில் தான் போகுது. இதை பார்த்து உங்கள் வீட்டில் எவ்வளோ பிறந்த நாள், திருமண நாள், எவ்வளோ நிகழ்ச்சிகள் நடந்துருக்கு. அந்த நிகழ்ச்சியில் ஒரு நாள் சாப்பாடுக்கு இவங்களுக்கு முன் வந்து உதவி செய்யுங்க. இல்லையா உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் எதுவுமே வரும்போது நம்ம எதையும் கொண்டுட்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போகிறது எங்களுக்கு எதையும் நாங்கள் கேட்கல. இவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இருக்கிற இடம் நிரந்தரமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த இடத்தெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் சுற்றி நீங்கள் பாருங்கள். இந்த கொட்டாயில் தான் நாங்கள் வச்சுருக்குறோம். காற்று அடித்தாலும் மழை அடித்தாலும் இப்படி தான் இருக்கும். எங்களுக்கு நிரந்தரமாக சமைக்கிற இடத்த கூட நீங்கள் பாருங்கள். ஒரு நிமிஷம் இதை பார்க்குறோங்க எல்லாரும் நாங்கள் தாழ்மையோட கேட்குறோம். இது எல்லாரும் நீங்கள் திரும்பி பாருங்கள். ஒவ்வொரு வேலைன்றது நீங்கள் அரை வேலை கூட எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இதை பார்க்குற நல்ல உள்ளங்கள் எல்லாரும் இன்னைக்கு இருக்கிறோம். எல்லாரும் ஒருத்தர் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாராவது அவங்களால முடிஞ்சது எங்களுக்கு வந்து உதவி பண்ணட்டும். இதை நாங்கள் ரொம்ப தாழ்மையோட இதை நாங்கள் கேட்குறோம். இதை பாருங்கள் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் பாருங்க. இவங்களுக்கு சொந்த பந்தமோ யாருமே கிடையாது. இவங்களுக்கு எல்லாரும் பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்க தான் இவங்க எல்லாரும். இவங்களுக்கு எல்லாரும் நீங்க பாக்குறவங்க தாங்க. இவங்களுக்கு எல்லாமே பிள்ளைங்க, சொந்த பந்தம் எல்லாருமே. கொஞ்சம் நீங்க இதை நினைச்சு பார்த்து கொஞ்சம் திரும்பி பாருங்க. எவ்வளோ நம்ம வீட்டு விசேஷத்துல எவ்வளோ நிகழ்ச்சிகள் நடக்குது. அந்த நிகழ்ச்சியில எவ்வளோ நம்மளுக்கிட்ட நம்ம சாப்பாடுங்க மீறுது. அந்த சாப்பாடை நீங்க கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தா கூட இது எங்களுக்கு போதும். அவங்க பசியை தீர்த்து வைப்போம். இதை பார்க்குறவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. எல்லாம் முன் வந்து இந்த மாதிரி செய்யட்டும்.